ஹாய் காய்ஸ், போன சாப்டரோட முடிவுல நம்ம யுவான் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபார்ம் டிராகனை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஷான் வந்துட்டு எதுக்கு சடனா எல்லாமே டார்க்கா தெரியுது. அது மட்டும் இல்லாம அங்க பாரு ஃபிஷ் வந்துட்டு வானத்துல பறந்துட்டு இருக்கு. உடனே சென்னும் அதை பார்த்துட்டு எவ்வளவு பவர்ஃபுல்லான இல்யூஷன். ஈவன் ஆனாவுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தாலும் இந்த ஃபாக்ஸ் டெயிலுடைய இல்யூஷன்ல அவ்வளவு டிராப் ஆயிருக்கான். உடனே ஹீரோவும் சுப்பீரியர் ஸ்பிரிட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு நல்ல வேலையா இந்த ஸ்கில் என்கிட்ட இருந்ததுனால அவளால என்ன ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே அந்த இடத்துக்கு வந்த ஃபாக்ஸ் டெயில்களும், ஏய் நீ இந்த வாட்டி என்னுடைய எலியூஷனை பிளாக் பண்ணிட்டியா? உன்னுடைய பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க் தானே. என்னால இதை நம்பவே முடியல. என்னதான் இந்த இடத்துல ரிசோர்ஸ் இல்லைனாலும் ஜீனியஸா இந்த இடத்துல நீ பிறந்திருக்க. இதுவே ரிசோர்ஸ் இருக்க ஆர்ச்சின் லேண்ட்ல பிறந்திருந்தானா இந்நேரத்துக்கு நீ ரேர் லெவல்ல மெட் பண்ணிருப்ப. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட் தான். பேசாம என் கூட வந்துரு. என்னுடைய ஸ்லேவா உனக்கு தேவையான ரிசோர்ஸ் கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எவால்வ் ஆகலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள எங்களை சுத்தி இருந்த டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறேன். இவளுடைய மென்டல் பவரை இந்த இல்யூஷனுக்காகவே ரொம்ப யூஸ் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவளுடைய லிமிட் அவ மெட் பண்ணிருக்கணும். அப்ப எனக்கான ஓப்பனிங் இதுதான் சொல்லிட்டு லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்றோம். இதே நேரத்துல அந்த ஃபாக்ஸ் வேலும், நான் உனக்கு சின்சியரா இருந்தோம், நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க. என்னுடைய பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு, எனது நீ சின்சியரா இருக்கியா? இப்போ வரைக்கும் உன்னுடைய இல்யூஷனை தான் நீ காட்டிட்டு இருக்க. உன்னுடைய ரியல் பாடியை நீ இன்னும் காட்டலன்னு சொல்ல உடனே அவ வந்துட்டு, ஸ்லேவ் நான் இப்ப என்னுடைய ரியல் பாடியில தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு, அதை நான் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிரான்ச்சஸை வச்சு அவளை கேப்சர் பண்ணிடுறான். இதை பார்த்த அந்த ஃபாக்ஸ் கேர்ளும், எனது இதனால பிரான்ச்சஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆக உடனே ஹீரோ வந்துட்டு அவ மாட்டிக்கிட்டான். அப்ப இதுதான் அவளுடைய ரியல் பாடியா இருக்கணும். இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஒரு பஞ்சை லான்ச் பண்ண அவனுக்கு எதிர்க்க யாருமே இல்ல. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிக்க அந்த இடத்துல அவளுடைய டெய்ல் இருக்கு. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் அவளுடைய டெய்லை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாலும் அப்படின்னு யோசிக்க டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகலங்கிறதுனால அந்த டெய்ல் எடுத்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல அந்த ஆர்ஜின் லேண்ட்ல தான் அந்த 9 டெய்ல் இருக்கான். அப்பனா இடத்துக்கு வந்தது அவளுடைய குளோன். உடனே அவளும், இன்ட்ரெஸ்டிங், அட்வான்ஸ் லெவல் 3rd ரேங்க்ல இருந்து என்னுடைய குளோனோட இல்யூஷனை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம அதை கொண்டிருக்கான். அவன் சரியான ட்ரைனிங் மெட்டீரியல். என்ன ஆனாலும் சரி அவனை என்னோட ஸ்லேவா மாத்துவான். இதே நேரத்துல அந்த இடத்துக்குள்ள 2 ஃபாக்ஸ்கள் உள்ள வந்துட்டு, மாஸ்டர் உங்களுக்காக ஒரு அமேசிங் நியூஸை கொண்டு வந்திருக்கோம். நைட் கிங் உடைய யங் சன் வந்துட்டு உங்களுடைய ஸ்லேவா சர்வ் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்காராம். அவர் பிறக்கும் போதே அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாரு. 30 மிட் பண்றதுக்குள்ளேயே ரேர் லெவல ரீச் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கீழே இருந்தாருன்னா கண்டிப்பா லெஜெண்டரியும் அப்ளைன் பண்ணிடுவாரு. இதை கேட்டு அவளும், ஆனா எனக்கு இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் கேண்டிடேட்டா சூஸ் பண்ணிட்டேன். அவன் இடத்துல இருக்கான். இதுக்கப்புறம் வர எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த டெய்ல அப்சர்வ் பண்ணதுல 10% கோடெக்ஸ் தான் கிடைச்சிருக்கான். அப்பனா இது குளோன் தாங்கிறத நம்ம ஹீரோயின் ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடுறான். இதே நேரத்துல ஷானை கூட்டிட்டு அவன் டீம் இருக்க இடத்துக்கே திரும்ப வர அங்க இருக்க எல்லாரும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு, நீங்க எல்லாருமே அந்த ஃபாக்ஸ்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தீங்க. பதிலுக்கு லீவையும் இப்ப அவ எங்கன்னு கேட்க உடனே சின் வந்துட்டு, நான் அவளை சேஸ் பண்ணி போனேன் அப்படிங்கிறப்போ இதை கேட்டு லூவி ஷாக் ஆயிட்டேன். என்னது அவளை சேஸ் பண்ணியா? உன்னால எப்படி முடிஞ்சுன்னு கேட்க பதிலுக்கு நான் வந்துட்டேன். அவ மென்டல் பவரை யூட்டிலைஸ் பண்ணி கண்டினியூஸா இல்யூஷனை கிரியேட் பண்ணதுனால அவளுடைய பிசிக்கல் பாடி ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. இந்த சான்ஸை பயன்படுத்தி தான் நான் அவளை சேஸ் பண்ணேன். உடனே மனசுக்குள்ள, இங்க இருக்க எல்லாரும் முட்டா போயில இருப்பானுங்க போல, நான் என்ன சொன்னாலும் நம்பிடுறானுங்க. இதே நேரத்துல ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்க என்னுடைய ஸ்கை ஹை ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு நாங்க இருக்க இடத்த நோக்கி சுனாமி வந்துட்டு இருக்கு. உடனே இங்க இருக்க எல்லாரையும் அலர்ட் பண்ணி ட்ரீ மேல கிளைம் பண்ண சொன்னான். ஏன்னா இங்க இருக்க ஜெயின் ட்ரீ எல்லாமே 100 மீட்டர்ஸ்க்கு மேல இருக்கும். ஒரு வழியா ட்ரீயுடைய எட்ஜில நாங்க சேஃபா இருக்கேன். இதே நேரத்துல எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது இப்பதான் ட்ரிகர் ஆயிருக்கு. இதே நேரத்துல ஜிவி வந்துட்டேன். சடனா இந்த இடத்துக்கு எதுக்கு சுனாமி வரணும்னு கேட்க பதிலுக்கு நான் வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு இது பிரின்சிபல் இவனுடைய வேலையா தான் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த 9th எல்டர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பேட்டிலுடைய முடிவு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. இதை கேட்டு லீமே வந்துட்டு, எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? பிரின்சிபல் இவன் வந்துட்டு ரேர் லெவல சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபியூஸ் பண்ணது பிளட் டிராகனுடைய ஜீனோட. அப்புறம் இந்த சுனாமிய பார்த்தல, இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்க டிஃபிட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இதே நேரத்துல என்னுடைய டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ண ஒருவேளை இதுக்கான ரீசன் அந்த 9th எல்டரா இருப்பானான்னு சொல்லிட்டு ஸ்கை ஹைங்கிற அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண அது அவனே தான். அப்படின்னா பிரின்சிபல் இவன் டிஃபிட் ஆயிட்டாங்களான்னு நினைக்கேன். இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. பிரின்சிபல் இவன் வந்துட்டு அவங்க ஸ்கில்ல வச்சு அந்த குரோமனை அட்டாக் பண்ண இதை பார்த்து அவனும், உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க? உன்னுடைய எசன்ஸ் பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்றான்? அப்படின்னா எனக்குமே வேற சாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச்சை வச்சு அட்டாக் பண்றான். ப்ரீவியஸ் அட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இப்ப அந்த பிரான்ச்சோட கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. உடனே அந்த குரோமன் வந்துட்டு, நீ மட்டும்தான் எசன்ஸ் பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவியான்னு கேட்க ஆக்சுவலா அவனும் சாக்ரிஃபைஸ் தான்
பண்ணியிருக்கான். இதன் மூலியமா யுவானையும் கேப்சர் பண்ணிட்டான். அவங்க அதை பிரேக் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த க்ரூமேனும் நம்ம ஹீரோ இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கான். இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் பிரின்சிபல் யுவான் வந்துட்டு டிஃபீட் ஆயிட்டாங்க. 9th எல்டர் வந்துட்டு நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கான். அவனுடைய டார்கெட் நாங்கிறதுனால என் பக்கம் அவனை தசை திருப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இதே நேரத்துல இன்ஸ்ட்ரக்டர் லூ வந்துட்டு என்னாலே அந்த பர்சனை சென்ஸ் பண்ண முடியுது. அவன் இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கான். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. சென்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம மூவ் ஆகலாம். இதே நேரத்துல நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த குரோமேன் அவனா ஃபாலோ பண்ணா இதை வச்சு பார்த்தா அவங்க எல்லாரும் சேஃபா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு மேலேயும் நான் சர்ஃபேஸ்ல இருக்க அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போக அப்பவும் அந்த குரோமேன் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரான். உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள இவனுக்கு ஏற்பட்டிருக்க காயத்தை வச்சு பார்த்தா பிரின்சிபல் இவான் வந்துட்டு கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க. இவன் அவங்கள ட்ராப் தான் பண்ணிருப்பான். அப்படின்னா என்னுடைய அடுத்த பிளான் பிரின்சிபல் இவானுக்கு ஹெல்ப் பண்ணணும். சுனாமி எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்துச்சோ அந்த பக்கம் போனா அவங்களுடைய லொகேஷன் என்னால கண்டுபிடிக்க முடியும். இதே நேரத்துல அந்த குரோமேனும் தண்ணிக்குள்ளேயே நம்ம ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணா நம்ம சென்னும் அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறோம். இதை பார்த்த அந்த குரோமேனும் இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்னால எப்படி தண்ணிக்குள்ள இந்த அளவுக்கு வேகமா போக முடியுது. கண்டிப்பா இந்த பையன் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் தான். இவனை சீக்கிரமா கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நிறைய பிரான்ச்சஸ் அவனை நோக்கி அனுப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணிடுறான். இதே நேரத்துல சென் வந்துட்டு எங்க 2 பேர் ஸ்ட்ரென்த்துக்கும் நடுவுல இருக்க அந்த கேப் ரொம்பவே அதிகம். இதே நேரத்துல அந்த குரோமேனும் ஒரு வழியா அந்த பொடியை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஓடிட்டு இருக்கான். இது எப்படி என்னுடைய கிரிப்ல இருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிரான்ச்சஸ் அவனை நோக்கி அனுப்ப அதுவும் அவனை கேப்சர் பண்ணிடுது. இந்த வாட்டி நீ எப்படி எஸ்கேப் ஆகுறன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிறப்பவே நம்ம ஹீரோ திரும்பவும் எஸ்கேப் ஆயிட்டான். ஆக்சுவலா லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற அந்த ஸ்கில்ல பயன்படுத்திதான் எஸ்கேப் ஆயிருக்கான். இதை பார்த்த அந்த குரோமேனும் நான் அடிச்சு சொல்றான் இவன் கிட்ட நிறைய சீக்கிரட் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சுடா. இதை பார்த்து சென்னும் அங்க இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டேன். கேமோஃபிளாக் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதன் மூலியமா அந்த குரோமேனால நம்ம ஹீரோடைய பிரசன்ஸை சென்ஸ் பண்ண முடியல. உடனே அவனும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு தான் அவன் இவ்வளவு தூரம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கான். அப்ப கண்டிப்பா அவன் அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க டீம் போன திசையை நோக்கி இவன் போக ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு பிரின்சிபல் யுவானை சேவ் பண்ண போயிருக்கான். ஏன்னா அவங்களால மட்டும்தான் இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும். இதே நேரத்துல போயிட்டு இருக்க குரோமேனும் எதையும் யோசிக்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணி பிரின்சிபல் யுவான் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம யுவானை ஃப்ரீ பண்ணிடுறான். ஆனா இது தெரியாத யுவானும் ஒரு வழியா இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்ததான் ஷானையும் சென்னையும் கண்டுபிடிக்கணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் தண்ணியில இருந்து வர நீ எதுக்கு இங்க வந்தான்னு கேட்க பதிலுக்கு அவனும் அந்த 9th எல்டர் எனக்கு சேஸ் பண்ணிட்டு வந்தான். அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம். இதே நேரத்துல அவங்கள நோக்கி ஒரு அட்டாக் வர நம்ம பிரின்சிபல் இவான் சென்னை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். எங்களை சேவ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு மெகா டேட்டி வந்திருந்தாங்க. அந்த பெரிய ரோபோட்டை ஹேண்டில் பண்றவரும் பிரின்சிபல் இவான். மிலிட்டரி பேஸே கலவரமா இருக்கு. அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. அதனாலதான் ரெஸ்கியூ பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல அந்த குரோமனை இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஷாக்கான இவானும் நம்ம ரெஸ்கியூ டீம் வந்ததுக்கு அப்புறமும் இவன் நம்மள அட்டாக் பண்ண இவ்வளவு தைரியமா வரானா இந்த ரெஸ்கியூ டீம்ல யாரோ துரோகிங்க இருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்க்க இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே பிரின்சிபல் இவான் வந்துட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு இந்த இடத்துல துரோகிங்க இருக்காங்க அப்படின்னு தனிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேரை நான் காப்பாத்தணும். மத்தவங்களை காப்பாத்துற அளவுக்கு என்கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு நினைக்கும் போதே அங்க இருந்து எல்லா ரோபோட்டையும் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவனும் ஷாக் ஆயிட்டேன். என்ன நடக்குதுங்க? இங்க இருக்க எல்லாருமே துரோகிங்களா? இது நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லூ வந்துட்டு இங்க ரெஸ்கியூ டீம்னு வந்த எல்லாரும் டிவைன் கல்ட்டை சேர்ந்தவங்களா? அப்ப நம்ம எல்லாருமே உடனடியா ரிட்ரீட் ஆகணும் அப்படிங்கிறப்போவே பிரின்சிபல் இவான் வந்துட்டு அந்த 2 ஸ்டூடெண்ட்டையும் கவர் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே எதிர்க்க வந்த குரோமேனும் பிரின்சிபல் இவான் வேற லெவல்ல மெட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. நம்ம 2 பேரும் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. பேசாம அந்த சென்னை என்கிட்ட கொடுத்துருங்க. இங்கேயே இந்த விஷயத்த ஸ்மூத்தா முடிச்சுக்கலாம். இதை கேட்ட இவானும் அதெல்லாம் எப்பவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் ஃபார்முக்கு மாறுறாங்க. இதை பார்த்து அந்த குரோமன் வந்துட்டு போயும் அந்த அவுட் சைடர்ஸ்க்காக உன்னுடைய எசன்ஸ் பிளட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே நீ இன்சேனா மாறிட்டு இருக்கான். இதே நேரத்துல இவான் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த பிளட் டிராகனை வச்சு ஆப்போனண்ட்டை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஷென்னியும் சானியும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த இடத்த விட்டு உடனடியா கிளம்புங்கன்னு சொல்ல உடனே ஹீரோவும் ஷானை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்து குரோமேனும் அவ்வளவு சீக்கிரம் உங்களை எஸ்கேப் ஆக விட்டுருவானா அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணா நம்ம யுவான் வந்துட்டு அவங்க பிளட் டிராகனை வச்சு அவனை அட்டாக் பண்றாங்க. என்னதான் அவனுக்கு காயம் பட்டிருந்தாலும் அப்பவுமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறான். யுவான் திரும்ப அந்த பிளட் டிராகன் அனுப்ப அவங்க பின்னாடி இருக்க அந்த ஜெயிண்ட் ரோபோட் மிசைல்ஸை லான்ச் பண்ணுது. அது அந்த பிளட் டிராகனை வச்சு தடுக்க அவ்வளவு பெரிய அட்டாக்லயுமே நம்ம யுவானுக்கு வெறும் ஸ்கிராச் மட்டும் தான் ஏற்பட்டிருக்கு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம யுவான் வந்துட்டு அந்த குரோமேனை பிளட் டிராகன் மூலியமா கேப்சர் பண்ணிருப்போம். உடனே அவன் வந்துட்டு
அந்த ஜெயிண்ட் ரோபோட்ட ஆபரேட் பண்றானா? ஒழுங்கு மரியாதையா நீ ஹைட் பண்ணிருக்க அந்த பவரை பிளாஸ்ட் பண்ணி அவளை தடுத்து நிறுத்து. அப்படி இல்லைன்னா அவளுடைய ஃபேமிலியை கொண்டுடுவேன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் என் குடும்பம் மட்டும் இவன் கிட்ட மாட்டாம இருந்திருந்தா இந்நேரம் இவனை என் கையாலேயே கொண்டு போட்டிருப்பான். ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல, என்னை மன்னிச்சிருங்க இவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி ஒரு பீமை லான்ச் பண்ண அதுல சிவியரா இன்ஜிருவாங்க. அவங்களும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க கண் முன்னாடியே அந்த குரோமன் வந்துட்டு நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு போறான். இதை சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோவும் இப்படி நடந்திருக்க கூடாது. அந்த நைன்த் எல்டர் நம்மள திரும்பவும் சேஸ் பண்றான். என்கிட்ட இருக்க அந்த பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட் கேமோஃபிளாக் வச்சு என்ன கவர் பண்ணிக்க முடியும். ஆனா ஷானுடைய பிரசன்ஸை என்னால கவர் பண்ண முடியாதா? எனக்கு இப்ப வேற வழியும் இல்ல. என்னுடைய கேமோஃபிளாகை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பிளிட் ஆகணும். அதுதான் நாங்க எஸ்கேப் ஆகுறதுக்கான ஒரே வழி. ஷான், நான் சொல்றத நல்லா கவனி. நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ஸ்பிளிட் ஆக போறோம். அந்த நைன்த் எல்டர் என் மேலதான் அட்டென்ஷனை காட்டுவான். இந்த சான்ஸை பயன்படுத்தி நீ எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்ல 2 பேருமே ஸ்பிளிட் அப் ஆகுறாங்க. இதை நோட்டீஸ் பண்ண அந்த குரோமேனும் சேம் ட்ரிக்கை பயன்படுத்தி உன்னுடைய ஃப்ரெண்டை எஸ்கேப் ஆக வைக்கலாம்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷானை கேப்சர் பண்ணிடுறான். இந்த வாட்டி நான் முட்டாளாவன்னு நினைக்காத, ஒழுங்கு மரியாதையா வெளியில வா, இல்லைன்னா இவளை கொன்றுவன்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை வெளியில வந்துடுறான். நான் உன் கூட வரேன், அவளை விட்டுருன்னு சொல்ல உடனே அவனும் நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணிட்டு நம்ம இப்போ டிவைன் கல்ட்டுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக போறோம். அது மட்டும் இல்லாம ஆர்ச்சின் லேண்டுடைய கடவுளை மீட் பண்ண போறோம்னு சொல்ல அடுத்த நிமிஷமே சென்னை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போறான். இதை பார்த்து ஷானும் அழுதுகிட்டே அவனை ஃபாலோ பண்ண இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.